மானிட ஆசைகளை எடுத்துரைக்கும் கதையல்ல. இச்சை கொண்ட மனதால் ஒருவர் வாழ்வில் உயர்வு தாழ்வு அடைந்த கதையும் அல்ல. இக்கதையானது இச்சை என்னும் கர்ப்பத்திலிருந்து உதித்தெழுந்த ஞான கதை. உனது உறக்கத்தை சிதைத்து உனக்கு சிம்ம சொப்பனமாகும். அமைதி இழந்த அலைவாய் சிம்மாசனம் கர்ஜிக்கும் சிம்மமாக மாறும். பகவான் பரசுராமரே! இரு விழிகளற்ற குருடனாவான் திருதராஷ்டிரன். காந்தாரியின் விவாகம் அந்த அந்தகனோடு நடைபெற நான் விடமாட்டேன். பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை அடைந்து விட்டனர். தர்மம் அஸ்தினாபுரத்திற்கு திரும்பிவிட்டது. அஸ்தினாபுரம் எனும் சாம்ராஜ்யத்தை சாம்பலாக்கி காட்டுவதே இனி எனது பணி. அகண்ட அஸ்தினாபுரத்தை துவம்சம் செய்வேன். அந்த பாலகன் அகண்ட அஸ்தினாபுரத்திற்கே சங்கடமாக விளங்குவான். கதிரவனுடைய பேரொளி காரிருளை கிழிப்பது விதி. அது பெறாது அடுத்தவரின் அனுமதி. ஆணையை ஏற்று ஆதவன் உதிப்பதில்லை. ஆச்சாரியரே, எனக்கு பிறக்கவிருக்கும் கன்னிகை வாழ்வடைத்தும் வேதனையை அனுபவிக்க வேண்டும். அன்று அவர்கள் ராஜசபையில் திரௌபதி நமது அஸ்திரத்தை பறித்தாள். இன்று நம்முடைய ராஜசபைதனில் அவளின் வஸ்திரம் பறிக்கப்பட வேண்டும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத. இந்த துச்சாதனின் தோள்களை பிய்த்து பச்சை ரத்தத்தை பாலென குடிப்பேன். குருதி புனல் பெருக்கெடுக்கும். மகாபாரதம் உருவாகும். அது நாமம் வாசுதேவ கிருஷ்ணன். நான் செல்லவிருக்கும் யாத்திரைக்கு தம்மையும் அழைக்கிறேன். இந்த யாத்திரையில் வாழ்வின் மர்மத்தையும் மனித தர்மத்தையும் அறிவீர்கள். இந்த யாத்திரையின் பெயர் மகாபாரதம்.